குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 18/4/2024 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 518க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 17ஆம் தேதி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 239020 239020. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ட்ரா நம்பர் 092, இங்கே பார்த்தீங்கன்னா 902. ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ட்ரா நம்பரில் 9 இருக்கனால 9 பேஸ் பண்ணி மட்டும் நான் நம்பர் கொடுத்துருந்தேன். நான் 239020 902 இருக்குது ட்ரா நம்பர். 092ங்கிறது ஒரு நம்பர் முன்னாடி வச்சு 02 மட்டும் வச்சுட்டாங்க. அது டபுள்ஸ் வந்ததுனால 020 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 17ஆம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த பாக்ஸோட நியர் பாருங்கள் அப்படின்னு. இப்போ பாக்ஸோட நியர் பார்த்தீங்கன்னா 0வோட நியர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. நான் 0வோட நியர் 9 இருக்குது அப்படின்னு எடுத்தேன். அதனால தான் நிறைய நம்பர்ஸ் எடுக்கிறதில்ல. அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசனாக தான். இப்போ நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா 09, 02, 05, 03 அப்படின்னு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கலாம். அது மாதிரி 4 நம்பர்ஸ் எடுத்தோன்னா அது கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால தான் உங்களோட கெஸ்ஸிங்க்கே விட்டுறது. 0வோட நியர் என்ன நம்பர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. இப்போ 0வோட நியர் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, 02 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ட்ரா நம்பர்லையும் சொல்லியிருந்தேன் 092 இருக்குது. ஏ போர்டில் 0 வந்துச்சுன்னா 098 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டில் 0 வந்துச்சுன்னா 098, ஏன்னா அங்கே ட்ரா நம்பரில் 098 அப்படின்னு எடுத்திருந்தேன். ஆனால் 02 அப்படிங்கிறது டபுள்ஸ் வந்ததுனால 020 இல்லாட்டி 022 வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 22 அல்லது 44 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது டபுள்ஸ் வந்திருக்கு, 0 வந்திருக்கு, 020. அதனால தான் சொல்கிற நம்பர்ஸை விட சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். சொல்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பர்ஸ் எடுக்க முடியும்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதான். சொல்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 020 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் நம்பர் 020. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 215. பேலன்ஸ் நம்பர் 215. அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 00 இருக்குது, 2 இருக்குது. 020 பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பர் 558. பேலன்ஸ் நம்பர் 558. 020 இதில் பேலன்ஸ் நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது. அதனால சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். இங்கேயும் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். இப்போ இன்றைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 518. 518 பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது. இதில் பேலன்ஸ் நம்பரில் 5 இருக்குது. இதுலேயும் பேலன்ஸ் நம்பர் 5 இருக்குது. அதனால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, சிங்கிள் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வோட 1 இருக்குது. 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா 5வோட 1 இருக்குது. அதே ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 51 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 58 இருக்குது. இப்போ ட்ரா நம்பரில் பார்த்தோன்னா 518 இருக்குது. அதனால் 5 பேஸ் பண்ணி 1 அல்லது 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5. இங்கே 5வோட 1 இருக்குது. 51 அல்லது 52. 5வோட 1 இருக்குது. இங்கே 5வோட 2 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 55 இருக்குது, 58 இருக்குது. அதனால் சிங்கிள் நம்பர் 5. 5வோட 1 ஆர் 2 அல்லது 8. 2 எகைன் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 5-2 ட்ரை பண்ணலாம். இல்லை டபுள்ஸ் வந்ததுனால 55 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 55. இல்லை அப்படின்னா ட்ரா நம்பர் 518. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 58 இருக்குது. அதனால் 58 ட்ரை பண்ணலாம். சிங்கிள் நம்பர் பார்த்துக்கோங்க 5. 5 பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ட்ரா நம்பர்லேருந்து நேற்று 2 நம்பர் வந்திருக்கு. அதாவது 3 நம்பருமே வந்திருக்கு. லாஸ்ட் 3 டிஜிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 02 மட்டும் பாஸ் ஆகிருக்கு.
அதனால் இன்றைக்கும் ட்ரா நம்பர்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 518, அதனால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் சார்ட்டில் பார்த்தோம்னாலும் 5 இருக்குது. அதனால் சிங்கிள் நம்பர் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5ஓட எந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே 5-1 இருக்குது, இங்கே 5-8 இருக்குது. இல்லை சேர்ந்து 5-1-8 அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 5-1 அல்லது 5-8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் 5 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த சார்ட்லேருந்து 5 பேஸ் பண்ணி மட்டும் சில நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். 5 எங்கே இருக்கோ அதோட நியரஸ்ட் நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த நம்பர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கிறத பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா 512, 150, 650, 635, 645 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சார்ட்டில் 5 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். 512 இருக்குது, அது 215 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது நம்பர்ஸ் எடுத்துருங்க, அது வந்து பாக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பேன் எப்போவுமே. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 512 3 நம்பர்ஸ் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எந்த பிளேஸில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 512, 150 எகைன் 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 150, இல்லாட்டி பி போர்டு 0, ஏன்னா ஏசி 0 வந்திருக்கு. பி போர்டு 0 வரும் அப்படின்னா பி போர்டில் 0 வச்சு ட்ரை பண்ணலாம். 150, 650, 635, 645 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சார்ட்டில் இருந்து 5 பேஸ் பண்ணி எடுத்த நம்பர்ஸ். அடுத்து செகண்ட் சார்ட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 5 பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 503, 530, 552, 558, 500, 582, 572, 576, 563 அப்படிங்கிற நம்பர்ஸ். அதாவது 503, பி போர்டு 0 வந்துச்சு, ஏ போர்டு 5 வந்துச்சுன்னா 503 இல்லை 305, 530, 552, 558, 500, 582, 572, 576, 563 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். சார்ட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த 5 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்லேயும் 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 5 பேஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து அந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸிங் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாலும் 518. அதனால் 51 ஆர் 58 அல்லது 518 3 நம்பர்ஸை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் வந்ததுக்கான பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 0. ரிசல்ட் நம்பர் வந்து 0 to 0. அதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0 வந்துச்சுன்னா 5 அல்லது 6, 2 வந்துச்சுன்னா 7, 5 அல்லது 6, 0 வந்தாவே 5 வரணும் இல்லை 6 வரணும் சிங்கிள் நம்பர்ஸ். 2 வந்துச்சுன்னா பவர் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 6, 7 எனி ஒன் பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 00 வந்ததுனால 5 அல்லது 6 வரலாம். இல்லை அப்படின்னா 6க்கு பதிலாக 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ 0 வந்திருக்கு அப்படின்னா 5 வரணும் இல்லை 6 வரணும். இல்லை 0 அப்படியே வரலாம்.
இல்லாட்டி 6க்கு பதிலாக 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 6க்கு பதிலாக 1, 0 அல்லது 1, 5 அல்லது 6, 0 அல்லது 1. 2 வந்ததுனால 7. இது பவர் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் சார்ட்டில் 5 1 இருக்குது, 5 0 இருக்குது, 6 இருக்குது. 6ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஓட பவர் பார்த்தீங்கன்னா 7, 5 7 6, 5 7 2, 5 6 3. இது பவர் நம்பர்ஸ். ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பவர் நம்பர்ஸ். 0 2 0. 0 வந்துச்சு அப்படின்னா 5 அல்லது 6 அல்லது 1. 2க்கு பதிலாக 7 பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நியரஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்கள், டிஸ்டன்ஸில் போகணும் அப்படிங்கிறதுல. நியரஸ்ட் நம்பர்னால் 04 இருக்குது, 06 இருக்குது. ஆப்போசிட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துன்னா 27 இருக்குது, இங்கே 212 இருக்குது. டேட்டா பார்த்தீங்கன்னா 212. இங்கே பார்த்தோம்னாலும் பாக்ஸ்க்குள்ளவே 212 இருக்குது. அதனால் சார்ட் நல்லா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.